இந்த வீடியோல மந்த்லி இன்கம் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிளா இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி மந்த்லி ஒரே ஒரு ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்க டெய்லி டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி எடுக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எப்படி பை பண்றதுன்னு பார்க்கலாம். உங்களோட சார்ட்ட டெய்லி டைம் ஃப்ரேம்க்கு செட் பண்ணுங்க. அடுத்து உங்களோட சார்ட்ல ஸ்டாண்டர்ட் பிவட் பாயிண்ட் அப்ளை பண்ணுங்க. இதுல பிரைஸ் பிவட் பாயிண்ட் இல்லனா சப்போர்ட் S1 இல்லனா சப்போர்ட் S2ல சப்போர்ட் எடுக்கும்போது அந்த இடத்துல பை கண்டில் கிடைக்கும்போது நம்ம லாங் சைட் ஃபோக்கஸ் பண்ணணும். பக்கத்துல இருக்கிற பிவட் பாயிண்ட்ட டார்கெட்டா செட் பண்ணிக்கணும். இங்க நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி எடுக்க போறோம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம 2 வீக்ஸ்ல இருந்து 3 வீக்ஸ் வரைக்கும் அந்த ட்ரேட ஹோல்ட் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஓவரால் உங்களுக்கு மார்க்கெட்டோட ட்ரெண்ட் தெரிஞ்சதுன்னா என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா, இங்க இருந்து உங்களுக்கு ஒரு புல் பேக் கொடுக்கும். அந்த புல் பேக்ல உங்களுக்கு பிவட் பாயிண்ட்ல சப்போர்ட் S1ல நமக்கு பிரைஸ் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா, இந்த இடத்துல பை கேண்டில் கிடைக்கும்போது நம்ம இந்த கேண்டிலோட ஹைல என்ட்ரி கொடுக்கணும். இது கீழ நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கணும். மேல இருக்கிற பிவட் பாயிண்ட்ல நம்மளோட டார்கெட்ட செட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்விங்க நம்ம கேட்ச் பண்ண போறோம். அதே மாதிரி இப்போ மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது நமக்கு இங்க இருந்து ஒரு புல் பேக் கொடுக்கும். இது சப்போஸ் ரெசிஸ்டன்ஸ் R1லயோ இல்லன்னா பிவட் பாயிண்ட்லயோ ரெசிஸ்டன்ஸ் மேக் பண்ணுச்சு அப்படின்னா, அந்த இடத்துல நமக்கு ஒரு செல் கேண்டில் கிடைக்கும்போது அது கீழ நம்ம என்ட்ரி கொடுக்கணும். இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிட்டு செல்லிங் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். பக்கத்துல இருக்கிற பிவட் பாயிண்ட்ல நம்ம டார்கெட் செட் பண்ணிக்கணும். இங்க நீங்க என்ட்ரி எடுக்கும்போது உங்களுக்கு 2 டைப்ல என்ட்ரி கிடைக்கும். ஒண்ணு இங்க இருந்து வர புல் பேக் டைரக்ட்டா ஒரு பிவட் பாயிண்ட்டையோ இல்லன்னா S1யோ டச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துல பை கேண்டில் கிடைக்கும். சில நேரம் என்ன ஆகும்னா, இங்க இருந்து டைரக்ட்டா இந்த S1 டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைட்டா புல் பேக் கொடுத்து மறுபடியும் அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் மேக் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அந்த டைமும் உங்களுக்கு பை கேண்டில் கிடைக்கும்போது நீங்க என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது டெய்லி டைம் ஃப்ரேம் சார்ட். இதெல்லாம் நம்ம இண்டிகேட்டர்ஸ்ல போய் ஸ்டாண்டர்ட் பிவட் பாயிண்ட்ட செலக்ட் பண்ணணும். இந்த இண்டிகேட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளோட சார்ட் இப்படி தான் இருக்கும். இதுல நீங்க வேணும்னா செட்டிங்ஸ்ல போய் R1, R2, S1, S2 மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்து விட்டுக்கலாம். இப்போ செட்டிங்ஸ்ல போய் S3, S3, S4, S5, R3, R4, R5 எடுத்து விட்டுறலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ட்ரெண்ட் தெரியணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இண்டிகேட்டரை ஹைட் பண்ணி வச்சுட்டு ஓவரால் ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இங்க நமக்கு ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இந்த இடத்துல நமக்கு புல் பேக் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்க நமக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத பிவட் பாயிண்ட் அப்ளை பண்ணி பார்க்கணும். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, நமக்கு ஈக்குவல் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு மறுபடியும் இறங்கியிருக்கு. இத நம்ம டபுள் டாப் பேட்டர்ன் சொல்லுவோம். அதுவரைக்கும் நமக்கு ஹையர் ஹை ஹையர்ல வச்சு மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. இங்க நமக்கு ஒரு லோயர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இங்க நடக்கிற புல் பேக்ல நமக்கு பிவட் பாயிண்ட்ல சப்போர்ட் கிடைச்சதுன்னா, நம்ம அந்த ஸ்விங்க கேட்ச் பண்றதுக்கு என்ட்ரி கொடுத்துக்கலாம். அண்ட் இங்க நமக்கு மறுபடியும் ஒரு லோயர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு, அடுத்து மறுபடியும் நமக்கு லோயர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. இங்கேயும் நமக்கு பிவட் பாயிண்ட்ல என்ட்ரி கிடைச்சதுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்விங் தான் கேட்ச் பண்றோம். வெறும் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் மட்டும் யூஸ் பண்ணாம, அது கூட பிவட் பாயிண்ட் யூஸ் பண்ணும்போது அடிஷனல் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது நமக்கு. இப்போ நம்ம பிவட் பாயிண்ட் ஸ்டாண்டர்டா அப்ளை பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஓவரால் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம். இந்த இடத்துல கரெக்ட்டா பிவட் பாயிண்ட்ல நமக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த பை கேண்டிலுக்கு மேல நம்ம என்ட்ரி கொடுக்கணும். இது கீழ நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கணும். இது ஒரு மந்த்லி இன்கம் ஸ்ட்ராட்டஜி. ஸோ மந்த்லி ஒரே ஒரு ட்ரேட் தான் நம்ம எடுக்க போறோம். இங்க நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம் அப்படின்னா, அந்த மந்த் நமக்கு டார்கெட் ரீச் ஆகல. பட் ஓவரால் நம்ம ப்ராஃபிட்ல தான் இருந்திருப்போம். இங்கருந்து அதுக்கப்புறம் நமக்கு ரிவர்ஸ் ஆயி ஒரு லோயர் லோ ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. இங்க கரெக்ட்டா S2ல சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த கிரீன் கேண்டிலோட ஹைய தாண்டும்போது என்ட்ரி கொடுக்கணும். இது கீழ நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும். பிவட் பாயிண்ட்ட நீங்க டார்கெட்டா செட் பண்ணிக்கணும். நமக்கு ஓவரால் ஸ்ட்ரக்சர் தெரியும். ஹையர் ஹை ஹையர்ல வச்சு மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த இடத்துல நமக்கு ஒரு லோயர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த லெக்குக்குள்ள நமக்கு மறுபடியும் வந்து ரிவர்சல் நடந்துச்சுன்னா, அது ஒரு லோயர் ஹை. இங்க நமக்கு என்ன நடந்திருக்குன்னா, கரெக்ட்டா பிவட் பாயிண்ட்ல லோயர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ரிவர்சல் குடுத்திருக்கு. இந்த கேண்டில் கீழ நம்ம என்ட்ரி எடுக்கணும். இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கணும். S1 டார்கெட்டா செட் பண்ணிக்கணும். இங்க இருந்து மறுபடியும் நமக்கு ஒரு லோயர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இங்க நமக்கு பை கேண்டில் கிடைக்கும்போது என்ட்ரி எடுக்கணும். இந்த இடத்துல நமக்கு பை கேண்டில் கிடைக்கல. இந்த கேண்டிலோட ஹைய தாண்டல. அதுக்கப்புறம் லைட்டா புல் பேக் குடுத்திருக்கு. இங்க நமக்கு S1ல மறுபடியும் சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஹைய தாண்டும்போது என்ட்ரி கொடுக்கணும். இது கீழ ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும். இங்க நம்ம டார்கெட் செட் பண்ணணும். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி பிவட் பாயிண்ட்ட ஹைட் பண்ணி வச்சுக்கணும். ஓவரால் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஹையர் ஹை ஹையர்ல வச்சு மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த இடத்துல நமக்கு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் அடுத்து மறுபடியும் ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ எங்க நமக்கு மறுபடியும் பை சைட் ஃபோக்கஸ் பண்றதுக்குள்ள என்ட்ரி கிடைக்குதோ, அங்க நம்ம என்ட்ரி கொடுக்கணும். ஸோ இதுக்கு நம்ம பிவட் பாயிண்ட் அப்ளை பண்ணிட்டு, எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு என்ட்ரி கொடுக்கணும். இங்க நமக்கு S1ல சப்போர்ட் எடுத்திருக்கு. பிரைஸ் டைரக்ட்டா S1ல ரீச் பண்ணிட்டு, அந்த இடத்துல பை கேண்டில் குடுத்திருக்கு. இந்த கேண்டிலோட ஹைய தாண்டும்போது என்ட்ரி எடுக்கணும். இது கீழ ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கணும். பிவட் பாயிண்ட்ட நம்ம டார்கெட்டா செட் பண்ணணும். எப்பவுமே என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ செக் பண்ணிக்கணும். இங்க நீங்க 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஸோ எங்க நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்களோ, கரெக்ட்டா உங்களுக்கு 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கிடைக்குதான்னு பாருங்க. இல்லன்னா அந்த ட்ரேட அவாய்ட் பண்ணிருங்க.
இங்க நமக்கு டார்கெட் 4% இருக்கு. பட் ஸ்டாப் லாஸ் 5%. இங்க நமக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அடி வாங்குது. ஸோ இந்த ட்ரேட் நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த ஸ்டாக் நமக்கு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஹையர் ஹை ஹையர் லோ வச்சு மூவ் ஆயிட்டு இருக்கு. இங்க நமக்கு ஒரு புல் பேக் குடுத்துருக்கு. இங்க இதுவரைக்கும் நமக்கு ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆகல. ஸோ நம்ம லாங் சைடு தான் ஃபோக்கஸ் பண்றோம். இந்த புல் பேக்ல நமக்கு எங்கேயாவது என்ட்ரி கிடைக்குதான்னு பார்க்கணும். ஸோ பிவட் பாயிண்ட் அப்ளை பண்ணிட்டு அந்த இடத்துல நமக்கு எங்க சப்போர்ட் எடுக்குதோ அங்க நம்ம லாங் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். நமக்கு இங்க கரெக்ட்டா பிவட் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த கிரீன் கேண்டலோட ஹைய தாண்டும்போது என்ட்ரி குடுக்கணும். இது கீழ நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும். இல்லன்னா இந்த கேண்டிலோட ஹைய தாண்டும்போது என்ட்ரி குடுக்கணும். இது கீழ நீங்க ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். R1 டார்கெட்டா செட் பண்ணணும். பட் அந்த மந்த் நமக்கு R1 ரீச் ஆகல. இந்த ரீசென்ட் ஹை வரைக்கும் தான் நமக்கு வந்து ரீச் ஆயிருக்கு. பட் ஓவரால் அந்த மந்த் நம்ம ப்ராஃபிட்ல தான் இருப்போம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இங்கேயே நமக்கு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஹையர் ஹையர்ல வச்சு மூவ் ஆயிட்டு இருக்கு. நமக்கு நல்ல ட்ரெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இதுவரைக்கும் நமக்கு ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆகல. ஸோ நம்ம லாங் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். பிவட் பாயிண்ட் அப்ளை பண்ணி நமக்கு புல் பேக் எந்த ரேஞ்சில கிடைச்சிருக்குன்னு பார்த்துட்டு என்ட்ரி குடுக்கணும். இப்போ இந்த புல் பேக் கரெக்ட்டா நமக்கு பிவட் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. இதுக்கு மேல என்ட்ரி குடுத்துட்டு R1 டார்கெட்டா செட் பண்ணணும். இது கீழ நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும். பட் இந்த ட்ரேட் நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த ட்ரேட நம்ம அவாய்ட் பண்ணிறணும். அடுத்து இங்க நமக்கு ஒரு நியூ ஹை ஃபார்ம் பண்ணிட்டு மறுபடியும் நமக்கு ஒரு புல் பேக் குடுத்துருக்கு. ஸோ இது வந்து மறுபடியும் நமக்கு பிவட் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ இந்த கேண்டிலோட ஹைய தாண்டும்போது என்ட்ரி குடுக்கணும். இது கீழ ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும். R1 டார்கெட்டா செட் பண்ணணும். இந்த ட்ரேட்ல நமக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அஃபெக்ட் ஆகல. ஸோ இந்த ட்ரேட் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ல இந்த ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்திருந்தோம். ஏன்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அஃபெக்ட் ஆகுது. பட் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு R1லயோ, S1லயோ டபுள் டிப் மாதிரி நடந்துச்சுன்னா, அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இங்க நமக்கு R1லேருந்து லைட்டா புல் பேக் குடுத்து மறுபடியும் R1 ரெசிஸ்டன்ஸா மேக் பண்ணியிருக்கு. ஸோ இங்க டபுள் டிப் நடந்திருக்கு. இது கீழ நம்ம என்ட்ரி எடுத்துட்டு இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிட்டு ஷார்ட் சைட் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். டபுள் டிப் நடந்தா மட்டும் தான் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணணும். ஏன்னா ட்ரெண்ட் நல்லா ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ அந்த டைம் நீங்க ரிவர்சல் எடுக்கும்போது ஒரு நியூ ஹை ஃபார்ம் பண்ணிட்டு அப்படிங்கிறதுக்காக கேண்டில் கிடைச்சோனே என்ட்ரி எடுக்கக்கூடாது. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல நமக்கு மைனர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. இங்கெல்லாம் நமக்கு ஒரு டீசென்ட் புல் பேக் எதுவுமே இல்ல. இங்க நமக்கு ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு டீசென்ட் புல் பேக் குடுத்துருக்கு. அடுத்து மறுபடியும் நமக்கு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு, அடுத்து நமக்கு மறுபடியும் ஒரு புல் பேக் குடுத்துருக்கு. ஸோ இங்க நமக்கு என்ட்ரி கிடைக்குதா? இல்ல இந்த இடத்துல என்ட்ரி கிடைக்குதான்னு பார்த்துட்டு நம்ம என்ட்ரி குடுக்கணும். இங்க நமக்கு R1ல சப்போர்ட் எடுத்துட்டு பிரைஸ் மறுபடியும் ஏறுது. ஸோ இந்த கேண்டிலோட ஹைய தாண்டும்போது என்ட்ரி குடுத்துட்டு இது கீழ ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும். பட் இங்க நமக்கு 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஃபாலோ பண்ண முடியாது. இங்க 1:1 டார்கெட் தான் ரீச் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரேட நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நமக்கு மறுபடியும் கிடைச்ச புல் பேக்ல பிவட் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த கேண்டிலோட ஹைய தாண்டும்போது என்ட்ரி எடுக்கணும். இது கீழ ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும். R1 டார்கெட்டா செட் பண்ணிக்கணும். பட் இங்கேயே நமக்கு 1:1 டார்கெட் தான் ரீச் ஆயிருக்கு. இந்த 2 பிளேஸ்லயும் நமக்கு 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஃபாலோ பண்ண முடியல. ஸோ இந்த ட்ரேட நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இங்க நமக்கு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ நமக்கு கிடைக்கிற புல் பேக்ல நம்ம என்ட்ரி எடுக்கணும். பிவட் பாயிண்ட் அப்ளை பண்ணிட்டு இப்போ எங்க நமக்கு சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க நமக்கு R1ல சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த கேண்டிலோட ஹைய தாண்டும்போது என்ட்ரி எடுக்கணும். இது கீழ நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இங்க நமக்கு ரேஞ்ச் மார்க்கெட்ல இருக்கு. ஸோ எந்த இடத்துல நமக்கு பிவட் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுக்குதுன்னு பார்த்துட்டு என்ட்ரி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ ஓவரால் நமக்கு இது ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் தான். இங்க நமக்கு R1ல ரெசிஸ்டன்ஸ் மேக் பண்ணியிருக்கு. இந்த லோவ தாண்டும்போது என்ட்ரி எடுக்கணும். பட் இங்க நமக்கு கேப் டவுன் ஆயிருக்கு. ஸோ நமக்கு இந்த ட்ரேட் எடுக்க முடியாது. அடுத்து இங்க நமக்கு மறுபடியும் R1ல ரெசிஸ்டன்ஸ் மேக் பண்ணியிருக்கு. இது கீழ நம்ம என்ட்ரி எடுக்கணும். இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும். பிவட் பாயிண்ட்ட தான் நம்ம டார்கெட்டா செட் பண்ணணும். இந்த என்ட்ரி எடுக்கும்போது நமக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அடி வாங்கும். ஸோ இந்த ட்ரேட் நம்ம எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இந்த ரேஞ்ச்லேருந்து நமக்கு பிரேக் அவுட் நடந்து ஒரு புல் பேக் குடுக்குது. ஸோ நமக்கு புல் பேக்ல எங்க என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறத பிவட் பாயிண்ட் வச்சு பார்க்கணும். இங்க நமக்கு கரெக்ட்டா S1ல சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த கேண்டிலோட ஹைய தாண்டும்போது என்ட்ரி எடுக்கணும். இது கீழ நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும். பிவட் பாயிண்ட்ட டார்கெட்டா செட் பண்ணிக்கணும். இது ரெக் லிமிட்டட் சார்ட். இந்த எக்ஸாம்பிள்ல நமக்கு பிரைஸ் இந்த இடத்துல சப்போர்ட் மேக் பண்ணிட்டு இருக்கு. இங்க நமக்கு லோயர் ஹை வச்சு மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ட்ரெண்ட் லைன் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். இதுக்கப்புறம் நமக்கு இங்க இருந்து பிரேக் அவுட் நடந்து அண்ட் அந்த இடத்துல ரீட்ரேஸ்மென்ட் குடுத்துருக்கு. இப்போ நம்ம எங்கெல்லாம் என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும்போது நமக்கு S1ல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த கேண்டிலோட ஹைய தாண்டும்போது என்ட்ரி எடுக்கணும். இது கீழ நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கணும். பிவட் பாயிண்ட்ட டார்கெட்டா செட் பண்ணிக்கணும். அடுத்து நமக்கு பிரேக் அவுட் நடந்து புல் பேக் குடுத்துருக்கு. இது கரெக்ட்டா பிவட் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஏறி இருக்கு. பட் இங்க நமக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. இந்த எக்ஸாம்பிள்ல நமக்கு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இங்க ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் நமக்கு ஒரு புல் பேக் குடுத்துருக்கு. இதுவரைக்கும் நமக்கு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல நமக்கு ஒரு லோயர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம பிவட் பாயிண்ட் அப்ளை பண்ணி எங்க என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ பிரைஸ் கரெக்ட்டா பிவட் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு. இதுக்கு மேல என்ட்ரி எடுத்துட்டு இது கீழ ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும்.
அந்த மந்த் நமக்கு டார்கெட் ரீச் ஆகல. பட் ஓவரால் ப்ராஃபிட்ல தான் இருப்போம். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, நமக்கு மறுபடியும் ஹையர் ஹைய வச்சு தான் பிரைஸ் மூவ் ஆயிருக்கு. ஸோ அப் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆயிருக்கு. ஏற்கனவே நம்ம டவ் தியரி கான்செப்ட்ல பார்த்திருப்போம். ஹையர் ஹை ஹையர்ல வச்சு நமக்கு மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கும்போது, சடனா நமக்கு ஒரு லோயர் லோ ஃபார்ம் பண்ணோம். ஸோ நம்மள பொறுத்தவரைக்கும் பிரைஸ் ஷிஃப்ட் ஆயிட்டு, பட் சில நேரம் என்ன ஆகும்னா, மறுபடியும் ட்ரெண்ட் ஹையர் ஹை வச்சு மூவ் ஆகும். ஒரு லோயர் லோ ஃபார்ம் பண்ணிட்டு அப்படிங்கிறதுக்காக நமக்கு ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆயிட்டு அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இங்க நமக்கு அடிஷனல் கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு லோயர் ஹையும் ஃபார்ம் பண்ணணும். பட் இங்க நமக்கு ஃபார்ம் பண்ணாம ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா, மறுபடியும் நமக்கு ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சில நேரம் வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும்போது தான் நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகும். மறுபடியும் நமக்கு ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகும். இது ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஸ்டாக்கு. இந்த எக்ஸாம்பிள்ல நமக்கு இங்க ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்ல இருந்து பிரேக் அவுட் நடந்து, அந்த இடம் இப்போ ஒரு சப்போர்ட் ஆட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் சப்போர்ட் ஏரியா. இப்போ இது கூட நம்ம பிவட் பாயிண்ட் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடா இருக்கும். இங்க நமக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் நடந்து ரீட்ரேஸ்மென்ட் குடுக்கும்போது, பிவட் பாயிண்ட்ல எங்கேயும் சப்போர்ட் மேக் பண்ணல. ஸோ இந்த ட்ரேட் நம்ம எடுக்கல. இங்க S1ல சப்போர்ட் மேக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த கேண்டிலோட ஹைல நம்ம என்ட்ரி எடுக்கணும். இது கீழ நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும். டார்கெட் செட் பண்ணும்போது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த ட்ரேட் நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ இந்த வீடியோல மந்த்லி இன்கம் ஸ்ட்ராட்டஜி பார்த்திருக்கோம். பட் இந்த ஸ்ட்ராட்டஜிய யூஸ் பண்ணும்போது சில நேரம் நமக்கு 1:1 டார்கெட் தான் ரீச் ஆகுது. 1:2 டார்கெட் ரீச் ஆகல. சப்போஸ் நீங்க 1:1 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஃபாலோ பண்றீங்கன்னா, அந்த டைம் நீங்க அந்த ட்ரேட் எடுத்துடுங்க. இங்க நமக்கு 1:2 டார்கெட் ரீச் ஆகாம இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, சில நேரம் நமக்கு S1ல சப்போர்ட் எடுக்கும்போது, ஒண்ணு இங்க கிடைச்ச கேண்டில் சைஸ் வந்து பெருசா இருக்கும். அதுக்கு மேல என்ட்ரி குடுக்கும்போது நமக்கு RR வந்து அஃபெக்ட் ஆகுது. இல்லன்னா சில நேரம் நமக்கு S1 பக்கத்திலே பிவட் பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த டைமும் நமக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த கண்டிஷன்ஸ அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரிலாம் நீங்க என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா, சப்போஸ் S1ல நீங்க என்ட்ரி எடுக்கும்போது கேண்டில் வந்து ஸ்மால் சைஸ்ல இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் பக்கத்துல இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரேட நீங்க மேக்ஸிமம் எடுக்கிறது ஈஸியா இருக்கும். இல்லன்னா உங்களுக்கு சில நேரம் S1க்கும் பிவட் பாயிண்ட்டுக்கும் கேப் அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமும் இந்த ட்ரேட நீங்க யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு ஈஸியா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஃபாலோ பண்ண முடியும். அதே மாதிரி 1 மந்த்ல ஒரு ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு அதிகமா ப்ராஃபிட்டும் கிடைக்கும். அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது, நீங்க பிவட் பாயிண்ட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஓவரால் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் தெரியணும். மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கா, டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா, ரேஞ்ச் மார்க்கெட்ல இருக்கா, இந்த மாதிரி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிவட் பாயிண்ட் அப்ளை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா டார்கெட் ரீச் ஆகும். தேவையில்லாம ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகாது.